திருகோணமலை வைத்தியசாலையில் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும் பிக்குகள் சர்ச்சையை கிளப்பும் சிவில் அமைப்புகள். தமிழ் தேசிய அரசியலை வேரோடு அழிக்க வரும் அனுரவின் அமைப்பு வெளியாகிய எச்சரிக்கை. சங்கானை ராணுவ முகாமை அகற்ற கோரிக்கை உறுதியளித்த தமிழ் எம்பி. ஐரோப்பிய நாட்டில் வேலைவாய்ப்பு என்ற பெயரில் ஆட்கடத்தல் விசாரணையில் சிக்கிய முக்கிய புள்ளி. இலங்கை பொருளாதாரத்தில் பதிவான புதிய திருப்பம். விபத்தில் காயமடைந்த நட்சத்திர வீராங்கனை லின் ஷென்வான் அமெரிக்காவில் பெரும் அதிர்ச்சி. பிரித்தானியா வைத்தியசாலையில் இலங்கை கர்ப்பிணி பெண்ணுக்கு நேர்ந்த துயரம். அமெரிக்க மத்திய வங்கியின் அடுத்த தலைவரை பரிந்துரைத்த டொனால்ட் ட்ரம்ப். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 தேரர்களில் சிலர் சிறையில் அடைக்கப்பட்டு சிலர் உடல் நலக்குறைவால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிக்குகள் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் இருப்பதாக சிவில் அமைப்புகள் தெரிவிக்கின்றன. கடலோர பாதுகாப்பு திணைக்களத்திற்கு திருகோணமலை விகாரை தொடர்பில் கோரிக்கை ஒன்றை கையளிக்க இன்று வந்திருந்த சிங்கள பௌத்த சிவில் அமைப்புகளின் கூட்டமைப்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைப்பினர் சிறையில் இருக்கும் பிக்குகளுக்கு உணவு வழங்குவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் மறுக்கின்றனர். வைத்தியசாலையில் பிக்குகள் சங்கிலியால் கட்டப்பட்டுள்ளனர். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? யாரை சந்தேகப்படுத்துகிறீர்கள்? திருகோணமலையில் ஆளுநர் அலுவலகத்திற்கு அருகில் கடற்கரையில் கோவில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் ஒரு இடத்தில் கரையை அண்மித்த பகுதியில் கோவில் கட்டப்பட்டுள்ளது. ஏன் கரையோர திணைக்களத்திற்கு இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாதா? திருகோணமலையில் ஒரு மக்கள் பிரிவினருக்கு ஒரு நியாயமும் எமக்கு வேறு விதமான நீதியும் நிலைநாட்டப்பட்டுள்ளது. இதனால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுகிறது. நாட்டின் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் தனக்கு கீழ் இருக்கும் ஒரு திணைக்களத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நாட்டை எப்படி நடத்துவார் என குறிப்பிட்டுள்ளார். என்பிபி என்கின்ற ஜேவிபியால் கொண்டுவரப்பட்ட பிரஜா சக்தி என்னும் திட்டம் தமிழ் தேசிய அரசியலை வேரிலேயே அழிக்கக்கூடிய ஆபத்தானது என அரசியல் ஆய்வாளர் CA ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். தனது அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியாளர்கள் அடிமட்ட மக்கள் மத்தியில் பணியாற்றுவதற்காக பிரஜா சக்தி என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளது. அந்த அமைப்பினூடாக வறுமை ஒழிப்பு திட்டத்தை நாம் மேற்கொள்வதாக கூறி வருகின்றார்கள். தங்களுடைய உள்ளூராட்சி அதிகாரங்கள் இல்லாத இடங்களில் அதனை பலவீனப்படுத்துவதற்காக அந்த அதிகாரத்திற்கு சமாந்தரமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த பிரஜா சக்தி அமைப்பு. இது தமிழ் பகுதிகளில் உள்ளூராட்சி மன்றங்களை பலவீனப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று என்றுதான் கூற வேண்டும். கிராமங்களில் அவர்கள் பிரஜா சக்தி தலைவர்களை தெரிவு செய்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி தங்களோட நம்பிக்கையாக நிற்பவர்களை தன் தெரிவு செய்கின்றார்களே தவிர மக்கள் தெரிவு செய்த தலைவராக அந்த தலைவர் இருக்கவில்லை. இங்கு ஜனாதிபதி வருகின்ற போது கிளைகள் எல்லாவற்றுக்கும் மக்களை அழைத்து வருமாறு கட்டளையிட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கிராம சேவையாளர்கள், சமிருத்தி உத்தியோகத்தர்கள், பிரஜா சக்தி கட்டமைப்புகளுக்கும் ஆட்களை அழைத்து வர கட்டளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தங்களுடைய பணிகளை வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளில் மேற்கொள்வதற்கு இந்த அமைப்பு செயற்படுகிறது என சொல்லிவிடலாம். அடிமட்ட மக்கள் மத்தியில் பணியாற்றிய அனுபவம் என்பிபியின் தலைமை கட்சியான ஜேவிபியிடம் இருப்பதனால் அது அவர்களுக்கு எந்த இடத்தில் அதிகம் துணை புரிகிறது. தமிழ் தேசிய சக்திகள் இதனுடைய அபாயத்தை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சங்கானியில் அமைந்துள்ள ராணுவ முகாமினை அகற்றிவிட்டு அந்த காணியை மக்களிடம் கையளிக்குமாறு ராணுவத்தினரிடம் கோரிக்கை முன்வைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் வலிமேற்கு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், சொலிபுரத்தில் 30 வருட காலமாக நிலை கொண்டிருந்த ராணுவ முகாம் அகற்றப்பட்டு அந்த காணியின் உரியவர்களான பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தினரிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். சங்கானை கிழக்கு பகுதியிலும் ஒரு ராணுவ முகாம் அமைந்திருக்கிறது. அது தனியாரின் காணி. அந்த காணியையும் பொதுமக்களிடம் கையளிக்குமாறு நாங்கள் ராணுவத்திடம் கோரியிருந்தோம். அவர்கள் அதனை சாதகமாக பரிசீலிப்பதாக கூறினார்கள். மேலும் இன்றைய கூட்டம் சுமூகமாக நடைபெற்றது. சென்ற கூட்டமானது நடைபெற்ற போது கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டது. அதன்போது பொதுமக்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். நாங்கள் அவற்றை சாதகமாக பரிசீலிக்கின்றோம். இங்கே தீர்வு காணப்படக்கூடிய விடயங்களுக்கு இங்கே தீர்வை கண்டு மேலதிகமாக ஏதாவது விடயங்கள் இருந்தால் அவற்றை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு கொண்டு சென்று அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என தெரிவித்துள்ளார். ஐரோப்பியாவின் மால்டாவாவில் வேலைவாய்ப்பை வழங்குவதாக கூறி இலங்கையர் ஒருவர் வெளிநாட்டில் நடத்திய
நடத்தி வரும் பெரிய அளவிலான மனித கடத்தல் நடவடிக்கை குறித்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. துபாய் சுத்தா என்ற நபர் ஒருவர் தனது தனிப்பட்ட சமூக ஊடக கணக்குகளில் காணொலிகளை வெளியிட்டு இந்த மோசடியை நடாத்தி வருவதாக கூறப்படுகிறது. அவருக்கு பணம் கொடுத்து இந்த மோசடியில் சிக்கியவர்களிடமிருந்து முறைப்பாடுகள் பெறப்படுவதாகவும் பணியகம் கூறியுள்ளது. அதன்படி பணியகம் தற்போது அவருக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த மோசடிக்கு ஆளான மேலும் நபர்கள் விரைவில் முறைப்பாடுகளை அளிக்குமாறு பணியகம் கேட்டுக் கொண்டுள்ளது. 1985 ஆண்டு 21 இலக்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டத்தின்படி இலங்கைக்கு வெளியே வேலைவாய்ப்புக்காக ஆட்சேர்ப்பு, விளம்பரம், பணம் சேகரிப்பு, தகவல் சேகரிப்பு மற்றும் பாஸ்போர்ட் பெறுவதற்கு உரிமை பெற வேண்டும் என உரிமம் இல்லாமல் இதுபோன்ற செயல்களை மேற்கொள்வது குற்றமாகும் என அந்த பணியகம் கூறுகிறது. இதுபோன்ற மனித கடத்தல்காரர்களை ஒடுக்குவதற்காக அமைச்சர் விஜித ஹேரத்தின் அறிவுறுத்தலின் பேரில் பணியகத்தில் ஒரு சிறப்பு காவல் பிரிவும் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிரிவுக்கு இதுபோன்ற ஏராளமான புகார்கள் கிடைத்துள்ளன. 2025 ஆண்டிற்கான இலங்கையின் தற்போதைய கையிருப்பு 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களில் மேலதிகத்தை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் பெரும்பாலான மாதங்களில் இந்த மேலதிக நிலை காணப்படாமை பொருளாதாரத்திற்கு ஒரு சாதகமான அறிகுறியாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. புலம்பெயர்ந்து வாழும் தொழிலாளர்கள் நாட்டுக்கு அனுப்பிய வருமானம் 2025 8 பில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது. இது 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 22.8% வளர்ச்சியாகும். அத்தோடு சுற்றுலா பயணிகளின் வருகை 2018 ஆண்டை விட 15.1% அதிகரித்துள்ளது. எனினும் அதனூடாக கிடைத்த வருமானம் 1.6% மாத்திரமே உயர்ந்துள்ளது. ஏற்றுமதி வருமானம் அதிகரித்த போதிலும் இறக்குமதிகள் அதிகரிக்காமையால் வர்த்தக பற்றாக்குறை 7.9 பில்லியன் டாலர்களை உயர்ந்துள்ளது. குறிப்பாக வாகன இறக்குமதிக்காக 2025 மாத்திரம் 2.05 பில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நாட்டின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு 2025 முடிவில் 6.8 பில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது. அத்தோடு 2025 ஆண்டில் ரூபாயின் பெறுமதி ஓரளவு வீழ்ச்சியடைந்த போதிலும் 2026 ஜனவரியில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாய் 0.2% வலுவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மிலன் கார்னினா குளிர்கால ஒலிம்பிக் போட்டிக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் அமெரிக்காவின் நட்சத்திர வீராங்கனை லின்சே ஒன் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலக கிண்ண பனிச்சறுக்கு போட்டியிட்ட போது விபத்தில் சிக்கி காயமடைந்தமை அமெரிக்காவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 41 வயதான லின்சன் ஒன் கிராண்ட்ஸ் மொண்டானா பகுதியில் நடந்த டவுன்ஹில் பந்தயத்தில் பங்கேற்றார். அதன்போது பனிப்பொழிவு மற்றும் போதிய வெளிச்சமின்மை காரணமாக ஒரு எகிரி குதித்தலின் போது நிலை தடுமாறி பாதுகாப்பு வலைக்குள் சிக்கியுள்ளார். நீண்ட நேர முதலுதவிக்கு பின்னர் தனது இடது முழங்காலில் ஏற்பட்ட வலியுடன் தடுமாறி அங்கிருந்து வெளியே அவர் பின் ஹெலிகாப்டர் மூலம் மேலதிக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். முன்னதாக வலது முழங்காலில் டைட்டானியம் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு சுமார் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் களமிறங்கிய லிட்சே வோனுக்கு இந்த விபத்து பெரும் ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பிரித்தானியாவில் இலங்கையைச் சேர்ந்த பெண்ணொருவர் வைத்தியர்களின் கவனக்குறைவால் உயிரிழந்துள்ளதாக நீதிமன்ற விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையை பின்புலமாக கொண்ட 33 வயதான தனாஜி டொனா என்ற பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 15 வார கர்ப்பிணியான தனாஜி மிட்லண்ட் பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் நீண்ட நேரம் காத்திருந்தமையினால் உயிரிழந்துள்ளதாக பெண்ணின் கணவன் கவலை தெரிவித்துள்ளார். ஜெப்சிஸ் எனப்படும் தொற்று பாதிப்பால் தனாஜி உயிரிழந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த 2024 அக்டோபர் மாதம் தனாஜிக்கு கடுமையான வயிறு வலியும் உதிரிப்போக்கும் ஏற்பட்டுள்ளது. ட்ரோயல் ஸ்டாக் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவர் பல மணி நேரம் காத்திருக்க வைக்கப்பட்டிருந்தனர் என அது தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை நார்த் ஸ்டாபோர்ட்ஷையர் கர்னோர் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வந்த 15 நிமிடங்களுக்கு அவர் பரிசோதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 2 மணி நேரம் 3 நிமிடங்கள் கழித்தே முதல் கட்ட பரிசோதனை நடைபெற்றுள்ளது. அவருக்கு செப்சிஸ் தொற்று இருப்பதை கண்டறியும் கருவிகளை மருத்துவமனை ஊழியர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய வங்கியின் அடுத்த தலைவராக அந்த வங்கியின் முன்னாள் ஆளுநரும் பொருளாதார நிபுணருமான 55 வயது ஹெவியூன் வார்ஷை ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளார். 2006 முதல் 2011 வரை மத்திய வங்கியின் ஆளுநராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட ஹெவின் வார்ஷ் கடந்த காலங்களில் வங்கியின் கொள்ளைகள், குறிப்பாக அதன் இருப்பு நிலை குறித்து முகாமைத்துவம் மற்றும் தரவுகளை மட்டுமே நம்பியிருக்கும் போக்கை கடுமையாக விமர்சித்து வந்தார். திருகோணமலை வைத்தியசாலையில் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும் பிக்குகள்
சர்ச்சையை கிளப்பும் சிவில் அமைப்புகள். தமிழ் தேசிய அரசியலை வேரோடு அழிக்க வரும் அனுரவின் அமைப்பு வெளியாகிய எச்சரிக்கை. சங்காணி ராணுவ முகாமை அகற்ற கோரிக்கை உறுதியளித்த தமிழ் எம்பி. ஐரோப்பிய நாட்டில் வேலைவாய்ப்பு என்ற பெயரில் ஆட்கடத்தல் விசாரணையில் சிக்கிய முக்கிய புள்ளி. இலங்கை பொருளாதாரத்தில் பதிவான புதிய திருப்பம். விபத்தில் காயமடைந்த நட்சத்திர வீராங்கனை லின் ஷென்வான் அமெரிக்காவில் பெரும் அதிர்ச்சி. பிரித்தானியா வைத்தியசாலையில் இலங்கை கர்ப்பிணி பெண்ணுக்கு நேர்ந்த துயரம். அமெரிக்க மத்திய வங்கியின் அடுத்த தலைவரை பரிந்துரைத்த டொனால்ட் ட்ரம்ப்.